எங்கடா கிளம்பிட்ட? வீட்டுக்கு போறேன் டாடி. வீட்டுக்கா? அப்ப இது யார் வீடுமா? ஐயோ நான் அப்படி சொல்ல வரல டாடி. வேற எப்படி? நானும் விஸ்வாவும் எங்க வீட்டுக்கு போறோம் டாடி. ரம்யா, டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? 5 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. மேல போ. மாமா நான் நல்லா பாத்துப்பா மாமா ரம்யாவை. அவன் நல்லா பாத்துப்பான் டாடி, நீங்க வருத்தப்படாதீங்க. அம்மா, அவன் எப்படி அவனை நல்லா பாத்துப்பான்? அவன் விட்டு வேலைக்கு போயிடுவான். நீ அனாதை மாதிரி இருப்பியா? ஐயோ டாடி, ரம்யா உங்க அப்பா ரொம்ப வார்த்தை விடுறாரு, சரியா? பாத்து பேச சொல்லு. ஒரு நிமிஷம் இருடா, அப்பா பாத்து தாண்டா பேசுறாரு. நீ இப்ப எதுக்கு அப்பா பேசுற? உன்னை என்னை ட்விஸ்ட் பண்றான் அவன். எனக்கு மரியாதை கொடுக்க இந்த வீட்ல இருக்க தேவையில்லை. வெளில போ சொல்லுமா அவனை. ஐயோ டாடி, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ரம்யா வரலையா? இருடா ஒரு நிமிஷம் டாடி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க டாடி. நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடி பார்க்க வரேன் டாடி உங்களை. ரம்யா நீ போக கூடாது, அவ்வளவுதான். நீ போனன்னு வச்சுக்குவேன், அடுத்த தடவை வரும்போது அப்பா போனதான் பாப்பேன். ரம்யா ஏன் கூட வரியா இல்ல உங்க அப்பா கூட உங்க அப்பா வீட்லயே இருக்கியா? இருடா ஒரு நிமிஷம், அப்பாட்ட பேசிட்டு தானே இருக்கேன். ப்ளீஸ் டாடி, நான் கிளம்புறேன். அம்மா நீயாச்சு சொல்லுமா அப்பா கிட்ட. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா விஸ்வா இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. விஸ்வா எப்படிமா ஒண்டியா போயிருப்பான் நான் இல்லாம? அம்மா ப்ளீஸ்மா அம்மா. அப்பா அப்பா நான் விஸ்வா கூட போறேன்ப்பா. ரம்யா மேல போ. வரியா வரலையா? விஸ்வா அப்பா. விஸ்வா. ரம்யா ரம்யா அழுவாதடி. போமா, இங்க இருந்து வெளியே போமா. விஸ்வா என்னை விட்டு போயிட்டான் தெரியுமா? நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், அப்பாட்ட சொல்லுமா சொல்லுமான்னு சொன்னியே நீ. ரம்யா உங்க அப்பா எது பண்ணாலும் உன் நன்மைக்கு தானே ரம்யா பண்ணுவாரு. உங்க நன்மையை தூக்கி குப்பையில போடுங்கம்மா. விஸ்வா என்னை விட்டு போயிட்டான் தெரியுமா? அம்மா அம்மா விஸ்வா இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. எதுவுமே இருக்கம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதான் அப்பா சொல்றாரு. ஐயோ போமா, எனக்கு விஸ்வா இருந்தாதாம்மா சந்தோஷமா இருக்க முடியும். அம்மா அம்மா எனக்கு என் விஸ்வா வேணும்மா. அம்மா அம்மா முடியாதுமா. அம்மா ஒன்னும் இல்ல, விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கோ, வந்து பார்க்க சொல்லு. அவன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாமா. இப்போ கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடா, விஸ்வா கூட அவன் வீட்டுக்கு போயிடு. நீ போமா. ரம்யா அழுவாது ரம்யா, குழந்தைக்கு ஆகாது ரம்யா, அழுவாதடா. போமா போமா இங்க இருந்து. அதான் வந்துட்டு இருக்கேன்ல. கண்டிப்பா வர. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னால பதில் சொல்ல முடியல. சரி சரி. பைக்ல போயிருக்கலாம். ரம்யா பாரு. ஏய் அவன் நம்ம கிட்ட தான் வரான். ஏய் ஹாய் பிரீத்தி விஸ்வா. ஏய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரம்யா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. ஏய் நான் திட்டினதா கூட இருக்கட்டும், அதுக்கு நீ என்ன பார்க்க வராம இருப்பியா? விஸ்வா என்னடி சொல்றான் விஸ்வா? அதை விடு, இது எத்தனாவது மாசம் ரம்யா? எனக்கா 5 மாசம். எங்க போயிட்டு இருக்க? விஸ்வா வர சொல்லிருக்கான், அதான் போயிட்டு இருக்கேன். எங்க அப்பா வேற விடவே மாட்டுறாரு. ஏன்னு கேட்டா இப்ப நீ போவேனான்னு சொல்றாரு. நான் எங்க அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கேன். நான் வேணா கூட வரவா? இல்ல நாங்களும் வரோம். இல்ல அவன் தனியா தான் வர சொல்லியிருக்கான். நான் போய்க்கிறேன். போயிடுவல? அதெல்லாம் போயிடுவேன்டி. நான் போயிட்டு வரேன். பாய். பாவம்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு 100 வயசு, உனக்கு ஒரு 100 வயசு, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடணும். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. இனிமேல் நீ வரலனா கூட நான் வருவேன். சம்பந்தி தண்ணி குடிங்க. சொல்லதான் போறீங்களா? ஆமாம் சம்பந்தி, இனி எத்தனை மாதம் தான் வெயிட் பண்ணுறது? அவள் வர வர பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா. எங்களால் பார்க்க முடியல. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சம்பந்தி. நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்கிட்ட சொல்கிறது இருக்கட்டும், அவள் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அவன் என்ன சொல்ல போகிறா? வேணான்னு தான் சொல்லுவா. நான் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் சம்பந்தி. ஹலோ ரம்யா, சொல்லுங்க டாடி. நான் விஸ்வா வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. டாடி என்ன போக வேணான்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்களா? நாங்க வரட்டுமா டாடி? சரி வாடா, விஸ்வா வீட்டுக்கு வா. சரிங்க டாடி. ஏன் சம்பந்தி? டாடி, மாமா எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன டாடி என்ன வர வேணாம் சொல்லிட்டு நீங்க வந்து விஸ்வா வீட்டில் உட்காந்துருக்கீங்க. விஸ்வா எங்க? விஸ்வா, ரம்யா, விஸ்வா, உன் விஸ்வா இங்கே இருக்கான் பாரு. அப்பா என்னப்பா விஸ்வா போட்டோக்கு பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அப்பா ரம்யா, இதான் உன் விஸ்வா. செத்துட்டான் அவன். அப்பா விளையாடாதீங்கப்பா. மாமா என்ன சொல்றாரு அப்பா? சம்பந்தி சொல்லுங்க அவகிட்ட. அப்பா இதுப்பா அவர் அழுகுறாரு. ரம்யா, அவன் செத்துட்டாமா. அப்பா போய் சொல்லாதீங்க பாப்பா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, புள்ள என்னை விட்டு போயிட்டாமா. என்னப்பா சொல்றாரு? அவன் செத்துட்டாமா. இல்லப்பா உயிரோட தான்ப்பா இருக்கான். அப்பா ரம்யா, விஸ்வா செத்துட்டான். இதுதான் உண்மை. நீங்க போய் சொல்லாதீங்கப்பா. ரம்யா, விஸ்வா நம்புடா, அவன் செத்துட்டான். சம்பந்தி கொஞ்சம் சொல்லுங்க சம்பந்தி. ஆமாம்மா, விஸ்வாசத்தை 5 மாசம் ஆகுதும்மா. 5 மாசம் ஆகுதா? அப்பா ஏன்பா என்கிட்ட 5 மாசம் ஆன சொல்லல? அப்பா ஏன்பா சொல்லல? அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, ஏன்பா என்கிட்ட சொல்லல? டாக்டர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருமா. விஸ்வாக்கு என்ன உடம்பு சரி. அப்பா சொல்லுங்கப்பா. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்கிறது டிமினீஷியா. புரியல டாக்டர். இல்லாத ஒருத்தரை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி வாழ்றது. ஓ, என்ன டாக்டர் சொல்றீங்க? நமக்கு மட்டும் இப்படி
இது எப்போ டாக்டர் சரியாகும்? 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள சரியாக வாய்ப்பு இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் எப்போ இல்லைங்கிறது தெரிய வருதோ அப்போ அவங்களுக்கு சரியாயிடும். அப்போ என் புள்ள இல்ல இறந்துட்டான்னு இப்பவே சொல்லிடுவோம். இல்லைங்க, இப்போ நீங்கள் அதை சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா டைரெக்டாக அவங்க கோமாக்கே போயிடுவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்கள தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்க டாக்டர். இதுதாம்மா நடந்தது. அவன் செத்துட்டாமா, செத்துட்டான். சொல்லுங்க ரம்யா. அம்மா, அழாதம்மா. டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருமா. விஸ்வா இல்லாம எப்படி டாடி நான் விஸ்வா என் உயிர் டாடி. செத்துட்டாமா, செத்துட்டான். நாங்க தான் போய் எடுத்துட்டு வந்தோம். நம்புமா ரம்யா. ரம்யா. ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது? சொல்லுங்க டாடி. ரம்யா. ரம்யா. ஐயோ, சம்பந்தி, சம்பந்தி, அவன் போறா பாருங்க. போங்க சம்பந்தி. ரம்யா. ரம்யா. பாருங்க என்னம்மா? ஏண்டா? ஏய், என்ன ரம்யா பண்ற? விஸ்வா, நீ வந்துட்டியா விஸ்வா? விஸ்வா, நான் எங்க ரம்யா போனேன்? உன் கூட தான் இருக்கேன். நீ இல்ல விஸ்வா. அழாத ரம்யா. நம்ம குழந்தைல நீ போய் அடிக்கலாமா? என்னை விட்டு போயிடாத விஸ்வா. நீ கூடயே இரு விஸ்வா. இங்க பார், எங்கேயும் போல ரம்யா. உன் கூட தான் இருக்கேன். இப்ப கூட பாரு, உன் கூட தானே இருக்கேன். நீ நினைக்கிறப்பெல்லாம் உன் முன்னாடி வந்து நிற்பேன். அழாத ரம்யா. என்னால சத்தியமா இருக்க முடியாது விஸ்வா. புரிஞ்சுக்க ரம்யா, நான் உன் கூட தான் இருக்கேன். அழாத, அழாத ரம்யா. அழக்கூடாது. பாப்பாக்கு ஏதாவது ஆயிடும்ல.
அம்மா